நாங்கள் இதோட முடிக்கோம். அடுத்த வீடியோவில் இவரோட உங்களை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களாக தமிழ் ஃபன் ரைன் யூடியூப் சேனலுக்காக தற்போது அதுக்கு முதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களாக தமிழ் ஃபன் ரைன் யூடியூப் சேனலுக்காக தற்போது மண்டபத்தடி ஆலயத்தினூடாக நாங்கள் மடிப்பு சின்னங்களுக்குள் இணைந்திருக்கிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஒரு பண்ணான மகளூர் முனையிலே மண்டபத்தடியிலே முத்துமாரி பெயர் சொல்லி கும்மி கொட்டி அடுங்கடி. மகளூர் முனையிலே மண்டபத்தடியிலே முத்துமாரி பெயர் சொல்லி கும்மி கொட்டி அடுங்கடி. மண்டபத்தடியில் மகந்துரையும் மண்ணை மாரியம்மன் புகழ் கும்மி பாட மத்தள வைரனை மாம்பழ பிரியனை வளன்புரியான் வந்து காப்பாயே. ஆதி சிவசக்தியானவளாம் அன்னை அந்தரி கீதங்கள் நாம் இசைக்க அந்தமில்லாதொரு ஆதி சிவனாரும் சந்தமுடன் பாடகருள்வாயே. நர்த்தகி நாயகி அம்மனுக்கு நாமும் நற்றமிழால் கும்மி பாட்டி செய்க நாவுக்க ரசிய நான் முகன் தூவிய நாவிலே நின்று நடம் புரிவாய். முனை உரை காக்கின்ற மாரியன்னை புகழ் முத்தான செந்தமிழ் கும்மி பாட சத்தாக நின்றுங்கு சடாட்சரன் முருகனும் சக்தி புகழ் பாடகருள்வாயே. காளியே பேச்சியே மாரியம்மா உந்தன் கனிவான கதைகளை இசை பாட கண்ணையுருட்டிய வெண்ணையும் கண்ணன் காணங்கள் பாடகருள்வாயே. எத்தனை எத்தனை அவதாரம் அன்னை ஈஸ்வரி எடுத்தாள் உலகத்தில் அத்தனையும் கும்மி பாடமோ என்றென்னை அம்பிகை மாறிய காப்பாயே. அவதியவர்மனும் அன்னையை வேண்டிய அக்கினி மூட்டிய தவமியற்ற அகிலத்தின் பாவத்தை தீர்க்கவே உமையாடும் அவதாரம் கொண்டாளே பூமியிலே. தாமரை பூவிலே குதித்தவளாம் அன்னை தாரகை போலவே ஜொலித்தவளாம் தரணிக்கு ஒளியை தந்தவளாம் மாறி தாயாராய் முனையூரில் அமர்ந்தவளாம். குலக்கல்வியை தாயும் கற்று அன்னை கோதையாம் ரேணுகை ஞானம் பெற்று வில்லுடன் வாழன போர் பயிற்சி தாயார் வெற்றி பெற்று வாராள் பாருங்கடி. காலிலே மின்னிடும் பொன் சதங்கை ஒலி கானக காற்றிலே எதிரொலிக்க வானகத்தே வரும் அன்னை வடிவினை மதிமயங்கி நின்று பார்த்தனரே. மகளூர் முனையிலே மண்டபத்தடியிலே முத்துமாரி பெயர் சொல்லி கும்மி கொட்டி அடுங்கடி. இனி முனியை கரம்பிடித்து எங்கள் கால தேவியம் ரேணுகையால் ஜெகங்கள் எல்லாமே ஜெயித்திடவே என்னை ஜென்மங்கள் தோறுமே தோன்றிடுவாள். நல்லறம் போற்றிடும் இல்லற வாழ்விலே நங்கையாம் ரணுகை அம்பிகையும் மங்களமாகவே மனம் முடித்து கண்ணை மகட்பருடனே. காலத்தின் பிடியில் கட்டுண்ட அன்னையும் பார்த்த வீரியனை காணலுற்றாள். கயல்வாயும் நதியின் நீரினை தீரட்ட காணாமல் தாயுமே ஏங்குகின்றாள். ஆணி வேற அறுத்த வெம்பினை போலவே அன்னையின் முகமும் மிக வாடி அதிக்கு பாவத்தை செய்திட்ட தேவியாய் பர்ணசாலை நோக்கி தாய் நடந்தார். சங்கட முச்சத்தை தானடைந்து ஜமதக்கினி முனிவர் கோபம் கொண்டு மைந்தனால் வரை வரவழைத்து உங்கள் மாதாவின் சிரசை கொய்யும் என்றார்.
ஏய் மறைக்காத. ஜீவனாரை தோத்தரித்தார். ஆறு கடந்து மலை கடந்து யம தக்கினி மூலியை தானும் கண்டு தந்தை வழங்கிய 3 வரத்தினை தயவுடன் கேட்டாரு பரசுராமர். தந்தையும் தமையனும் வென்றெழ வேண்டுமே, அகிலத்தில் முன்போல வாழ்ந்திடணும். ஆதிசிவனை மறவாத வரம் அன்புடன் தாருமே தந்தையாரே. கேட்ட வரத்தினை நான் உகந்தேன், மகன் கிளிமொழியால் தாயை கூட்டி வாரும். வாட்டிய துன்பத்தில் விடுபட்டு நாமுமே வாழலாம் வனத்தினுள் சந்தோஷமாய். பாரணம் தோன்றங்கையாகவே உதித்து பத்தினியாம நிறேணுகையம்மெனும் ஞானத்தில் முத்திட்டு ஜமதக்கினியுடன் நலமாகவே வேண்டும் வாழ்ந்து வந்தார். மானுட பெண்ணான ரேணுகை அம்மனும் மண்ணுலகில் தெய்வம் ஆவதற்கு காலம் கனிந்த நேரம் இது. அனைவருக்கும் வணக்கம். நான் அறியா தமிழ் ஃபன் ரைட் தற்போது மகளிர்முனை மண்டபத்தடி மடிப்புச்சி நிகழ்வில் இணைந்திருக்கிறோம். அதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலாரும் தேனாரும் திரண்டு ஓடிடும் மட்டு முனையூரில் மாறி வந்தாள். மஞ்சள் நிறமவ மேனியம்மா, தாயார் மாயவன் நாரணன் தங்கையம்மா. அங்கமெல்லாம் அவர் கண் படைத்த எங்கள் 1000 கண்முத்து மாரியம்மா. மட்டக்களப்புக்கு தெற்கே அம்மா தாயே மாதுளம்பூவின் மஞ்சள் நிறம். மஞ்சள் மணக்கும் பூமியிலே மாறி மண்டபத்தடியில் வந்தாளம்மா. திசையும் பாவே ஓடுதம்மா, இங்கு 300 குடும்பம் மேல் வாழுதம்மா. அத்தனை பேரையும் காத்திட மாறியும் அன்புடன் கோயிலை கொண்டாளம்மா. நாவுக்கணியின் ஓரமம்மா மாறி நாவலம் பொத்து குலுங்குதம்மா. நாகங்கள் வந்து விளையாடி அங்கே நாரணி கோயிலை காக்குதம்மா. செந்தல் விளைகின்ற பூமியிலே நீயும் சிவந்து நிற்கின்ற சாமியம்மா. சிங்காசனம் தன்னில் தானும் அமர்ந்துமே செல்வம் தருவாளா மாரியம்மா. வெள்ளை மணலிலே விற்றிருப்பாள் அன்னை வேதனை தீர்க்கவே ஓடி வந்தாள். கள்ளமில்லாதொரு உள்ளம் கொண்டன்னை கருமாரியாகவே காத்து நிற்பாள். தங்க கொலுசுமே தானொலிக்க மாறி வன்சங்கு கழுத்தில் தாலி மின்ன. ரத்தின முக்குத்தி கைவளையில் கொண்டு ரட்சித்து முனையூரில் தாயிருந்தாள். 1000 நாமங்கள் கொண்டவளாம் மாறி ஆதிசிவன் சக்தி தேவியளாம். அண்ட பஞ்சபூதம் தன்னுள் அடக்கிய அகில நாரணி ஆனவளாம். மகளூர் முனையிலே மண்டபத்தடியிலே முத்துமாரி பெயரச் சொல்லி கும்மி கொட்டி அடுங்கடி. நாரணியாம் செல்வ மாரியம்மா தாயே நாவல் மரநிழல் வீற்றிருந்தாய். உடனியாகவே ஒன்று கூடி நாங்கள் உன் சடங்கு செய்தோம் மானியிலே. மாவிலை குருத்தோலை அலங்காரம் மங்கள் மகள் முனை மாரியின் விழாக்கோலம். மங்கள தோரணம் மின்னிடும் விளக்குமே மனதை பறிக்குது ஏராளம். பாலை நீலத்திலே கொற்றணியாய் மாறி பார்வோற்று பாரத நாயகியாய். ஊர்காக்கு மங்கள் முனையூரின் மாறிக்கு உன்னதமாய் கும்மி கொட்டுங்கடி. சடங்கு செய்கின்ற காலத்தின் போதுமே சங்கடம் நேராமல் சந்நிதியில் கணபதி சக்தி யாகங்கள் இயற்றி கருமாரி தாயாரின் பூஜை செய்வோம். புனித ஜலத்தினை எடுத்திடவே நாங்கள் கங்காதேவியினை பூசை செய்து காத்திரமாகவே தீர்த்து நீர் எடுத்து காவல் பண்ண அன்னை வந்திடுவாள். உடுக்கை அடித்து பாட்டு படிக்குமே ஊர்காவல் பண்ணிய மாறி வந்து இடுக்கண் துன்பங்கள் நிகழாமல் தாயார் ஈசனை எழுதிக்கும் காவல் வைத்தாள். ஆசாரி பூசாரி கூடி நின்று எங்கள் அம்மனை அழைத்து பூசை செய்து திவ்ய தோத்திரம் நெஞ்சுருக்க பாடி திருக்குது வினை நாம் திறப்போம். ஐம்பொன் சிலையாக வந்தவளை நாங்கள் அலங்கார
மோதிரம் ஒன்று தான் எடுத்து மாறி வீரவாள் கையிலே தானேந்தி அருளள்ளி கொடுத்திட வாராளாம் என்று மாரணங்கை கும்மி கொட்டுங்கடி. கட்டுமே நடக்குதம்மா இங்கு வேல்வெளியாளருள் சுரக்குதம்மா. அடியார்கள் கூரைகள் தீர்க்கவென்று மாறி அலங்காரப்பட்டுமே தான் உடுத்தி அடியந்தி அடியார்கள் முன்னே வரகுங்கள் மாறியும் வாரலாம் ஊர்வலமாய். கும்பகோணம் விட்டு வந்த வெள்ளம் மாறி துன்பம் எல்லாம் அவர் தீர்ப்ப வெள்ளம். ஐம்பொன் சிலையிலே சிரிப்ப வெள்ளம் மகள் முனையூரில் இருந்து காப்ப வெள்ளம். ஆதிலிங்கேஸ்வரர் தான் நினைத்து மாறி இறந்தவத்தினை தானியற்ற 60 அடியாம் அக்கினி தம்பத்தில் அன்னை அருகிறாள் பாருங்கடி. மகளூர் முனையிலே மண்டப தடியிலே முத்துமாரி பெயரச் சொல்லி கும்மி கொட்டி அடுங்கடி. தனை பிடித்து கழுவேற்றி மாறி கம்பத்தை துதித்து தான் போற்றி ஆத்தாளமங்களின் முனையூரின் மாறியும் ஆதிசிவன் நோக்கி தவம் இருந்தாள். ஈஸ்வரன் சிவனை மனமுருகி மாறி 7 லோகமும் தான் வியக்க சொப்பூசி முனையில் பெருவிரலை ஒன்றை செய்கின்ற தவத்தை பாருங்கம்மா. மண்ணோரும் மண்ணோரும் வணங்கி நிற்க எங்கள் வித்தகி மாறியே கொலுவிருக்க கோப்பிலைக்காரிக்கு அருள் கொடுக்க அங்கு விரைந்தார மாதியாம் சங்கரனார். கிளப்பிராமணர் வடிவு கொண்டு சிவன் கிழிந்த கந்தையை தான் அணிந்து மெலிந்த யாசகர் போலே எங்கே அவர் மெல்லியலால் அருகே தானம் சென்றார். ஏண்டிலையே இங்கு பாரணம்மா தாயே இணைந்த தவசு வேணுமம்மா. எரிந்த பிணத்தின் சாம்பலை அணிந்த ஈசனை துதிக்க வேண்டாமம்மா. முத்துநகையுடன் முன்மொழி வாழ் மாறி முழு முதல் நோக்கி நான் தவம் இருக்கேன். இக்கணமே நீயும் முவ்விடம் விட்டு மெகட்ட தூரம் நீயும் போகும் என்றார். சோக துயரங்கள் மாற்றி மடிப்பிச்சை போகிறீங்க. மடிப்பிச்சை இப்போ முடிகிற டைமுக்கு வந்தாச்சு.
கடைசி ரோட்டால் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம். இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிக்கும். அடுத்த வீடியோவில் இவரோட உங்களை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஃபன் ரைன் யூடியூப் சேனலுடாக தற்போது மகளூர் மண்டபத்தடி ஆலயத்தில் மடிப்பிச்சு நிகழ்வானது முடிவடைந்து தற்போது நாங்கள் ஆலயத்தை சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.